கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் கேள்வி பதிலும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரங்களாக நாம் சிலை வழிபாடை குறித்தும் சிலை வழிபாடு எப்படி வந்தது என்பதை குறித்தும் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து வந்தார், அதனால் எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார் என்று பார்த்தோம். நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் 1000 தலைமுறை வரைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் பார்த்தோம். அவருடைய கட்டளைகளை மீறி கட்டளை கீழ்ப்படியாத பொழுது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று பார்த்தோம். ஏன் நம் மீது கர்த்தருக்கு இத்தனை இரக்கம்? இதை குறித்து இந்த நாளில நம் மத்தியில் இருக்கிற போதகர் இடத்துல நம்ம கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கடந்த வாரத்துல ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்து வந்ததுனால ஆசீர்வதிச்சாருன்னு பார்த்தோம். அதனால 1000 தலைமுறை வரையிலும் மனிதர்கள் ஆசீர்வதிக்கிறார், இல்லைன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன் கர்த்தர் மனிதர்களை இத்தனை இரக்கம் வைத்திருக்கிறார்? இதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா வேதம் சொல்கிறது, ஆரம்பத்திலே 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26, 27 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது, சிருஷ்டிக்கும் போது அவர் கொஞ்சம் நிதானமாய் யோசித்து அந்த காரியத்தில் அவர் செயல்படுகிறார். என்னவென்று சொன்னால், அவர் நம்மை போல் மனிதனை உருவாக்குவோம் என்று சொன்னார். அப்படி சொன்னால், வானத்திலும் பூமியிலும் ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளிலும் சிருஷ்டிகளிலும் மனிதன் விசேஷமான சிருஷ்டியா இருக்கிறான். என்னவென்று சொன்னால், அவன் தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டான். மட்டுமல்லாமல் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டான். ஒன்று, அடுத்து தேவனுடைய ஆலயமாக உருவாக்கப்பட்டான். 1 கொரிந்தியர் 3:14 சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி. அப்படின்னு சொன்னால், மனிதன் விசேஷமான சிருஷ்டி என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், ஏன் மனிதர்களாக இருக்கிற நம் மீது ஆண்டுடைய இரக்கம், கிருபை, அன்பு இவ்வளவாக இருக்கிறது என்று சொல்லி உண்மையான காரியம். இதுக்கு சரியாக வேதத்தில் அநேக இடத்தில் இதற்கு மறைந்து கிடக்கிற மறைப்பொருள்கள், அதாவது வேதத்தில் உள்ள ரகசியங்கள் சாதாரணமாக நாம் வாசிக்கும் போது கூட நமக்கு புரியாமல் இருக்கிற அநேக ரகசியங்கள் வேதத்தில் காணப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அந்த திரு தத்துவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ட்ரினிட்டி என்று அழைக்கப்படுகிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த வசனங்களை குறித்து நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். முதலாவதாக பிதாவாகிய தேவன் அவர் தனிமையா இருக்கிறார். ஒன்றையும் பேசவில்லை. அவர் ஒரு விதத்திலும் அவர் செயல்படாமல் இருக்கிறார். அந்த இடத்தில் அவர் உலகத்தின் எல்லா படைப்புகளையும் சிருஷ்டிகளையும் அவர் சிருஷ்டிக்கும் போது அவர் எப்படி சிருஷ்டித்தார் என்று சொன்னால், தம்முடைய வாயின் வார்த்தை. அப்படின்னு சொன்னால், தேவன் தம்முடைய வார்த்தையை உபயோகித்தார், வார்த்தையை பயன்படுத்தினார். அப்படின்னு சொன்னால், தேவனாகி கர்த்தர் படைத்த சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிகளையும் அவர் வார்த்தையினால் தான் சிருஷ்டித்தார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தம் வாயை திறந்து முதல் பேசின வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசித்தால் நலமா இருக்கும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே
கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது 4 வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் வேதம் என்ன சொல்கிறது? For he chose us in him before the creation of the world என்று சொல்கிறது. தம்முடைய தேவனுக்கு முன்னே நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? வாசித்த வசனத்தை, நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு. ஆமென். குற்றம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். யார் இருக்க வேண்டும்? நாம் என்று சொன்னால் மனிதர்கள், அவர் தெரிந்து கொண்ட மனிதர்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அடுத்து அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்படின்னு சொன்னால் இயேசுவை முதலாவதாக பார்க்கிறோம் இந்த இடத்தில். உலக தோற்றத்துக்கு முன்னே அப்படின்னு சொன்னால் உலகம் உருவாக்குறதுக்கு முன்பதாக, உலகம் தோற்றம் அடிப்பதற்கு முன்னே, உலகத்தையும் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் ஆண்டவர் படைப்பதற்கு முன்னே எல்லா சிருஷ்டிகளிலும் இயேசு கிறிஸ்து தான் முதல் சிருஷ்டி என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட நிலமா இருக்கும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். வேதம் சொல்கிறது அவர் எப்படிப்பட்டவரா? 15 மறுபடியும், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும். ஆமா, முதலாவது என்ன சொல்கிறது? அதரிசனம். தரிசனம் என்று சொன்னால் என்ன? நாம் நினைக்கிறோம் சொப்னங்கள் தரிசனங்கள் என்று சொல்லி. தரிசனம் என்று சொன்னால் பார்க்க கூடவைகள், அதாவது விசிபிள், காண்கின்றவைகள் தான் தரிசனம். தரிசனம் என்று சொன்னால் காணக்கூடாதவைகள், இன்விசிபிள் அப்படின்னா நம்முடைய கண்களுக்கு தெரியாதது. ஆமென். அப்படின்னு சொன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார்? வேதம் என்ன சொல்கிறது? தரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம் என்று சொன்னால் he is the image of God, invisible God என்று சொல்கிறது. காணக்கூடாத தேவனுடைய ரூபம், முகம் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அதான் வேதம் சொல்கிறது, பிதாவை ஒரு காலம் ஒரு நாளும் கண்டதில்லை என்று. பிதாவை நாம் பார்க்க முடியாத, சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். அவரிடத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தான் பிதாவுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். அதை நாம் வேதத்தில் அநேக இடத்தில் வாசிக்கிறோம். இது வேதம் சொல்ற இடத்தில் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமா இருக்கார் முதலாவதாக. அடுத்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆமென். The first born over all creation என்று சொல்லுது. அப்படின்னு சொன்னா கர்த்தர் படைத்த எல்லா படைப்புகள், ஒருவேளை இந்த இடத்துல கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்னத்தை ஆண்டவர் படைத்தார் என்பதை அதை கூட கொஞ்சம் வாசித்தால் நலமா இருக்கும். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் தான் முதல் பேரானவர். எதில் முதல் பேரானவர்? அவர் சிருஷ்டிகளில். அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை வாசிக்கப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேத வாக்குகளை திருப்பிக் கொள்வோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். ஆமென். முதலாவது வேதம் சொல்லுகிறது ஆதியில் என்ன இருந்ததா? வார்த்தை. வார்த்தை. அந்த வார்த்தை தான்
இயேசு கிறிஸ்து. ஆமென். Praise the Lord. அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமான விளக்கங்களை கொடுக்க விருப்பப்படுகிறேன். இருந்தாலும் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விகளை அதுக்கேற்ற பதில்கள் விடைகளை விட்டு இது வெளியே போகாது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Praise the Lord. என்று சொன்னால் வேதத்தை குறித்து நாம் தியானம் செய்யும் போது அவைகளை குறித்து நாம் அதாவது கேள்விகளை எழுப்பி அதை குறித்து நாம் அதாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சி செய்யும் போது அநேக விளக்கங்கள் மறைபொருள்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருவர் தேவனை குறித்து பேசிக் கொண்டார்களாம். தேவன் அதை கேட்டு தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் அதை எழுதி வைத்தார். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், எங்கே 2-3 பேருடைய நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். அவர் சொல்லவில்லை ஒரு 1000 பேரின் நாமத்தினால கூடி வரும்போது, இல்ல ஒரு 500 பேர் வரும்போது, இல்ல 10 பேர் வந்தாலும் போதும் என்று சொல்லவில்லை. அவர் 2-3 பேர் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2-3 பேர் ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை நினைத்து அவருடைய வேத வாக்கியங்களை குறித்து ஆராய்ச்சி செய்யும் போது, பேசும் போது, உறவாடும் போது அவர் அந்த இடத்தில் வருகிறார். என்று சொன்னால் அவருக்கு மகிமைக்குரிய காரியங்களை குறித்து பேசும்போது, தேவனை பற்றி நாம் பேசும்போது நிச்சயமாய் தேவன் அந்த இடத்தில் இறங்கி வருகிறார். அதற்காக நான் சில நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இரவு நேரத்தில் கூட நாம் தேவனை பற்றி ஆலோசித்து தேவனை பற்றி சில வார்த்தைகளை பேசும்போது தேவன் அந்த இடத்தில் இறங்கி வருகிறார். அதே போலத்தான் உலகத்துக்குரிய காரியங்களை பேசும்போது, பிசாசின் காரியங்களை குறித்து பேசும்போது பிசாசு அந்த இடத்துல இருப்பான். சரி, கடந்து போகட்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படின்னு சொன்னால் தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரோ, தேவனுடைய தகுதியுடைய மகிமையுடைய ஸ்தானம் எப்படியாக இருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தையும் தேவன். அல்லேலூயா. நாம் நினைத்துக் கொள்கிறோம் பிதா ஒரு வல்லமையுள்ளவர், பிதா ஒரு பெரியவர், இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவர் சிறியவராய் இருப்பார் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. மற்றும் அல்லாமல் அந்த வார்த்தை தானும் தேவனாக இருந்தது. அதற்காகத்தான் அவர் சொல்லுகிற வார்த்தையிலே இந்த உலகம், வானம், பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னொரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டால் நலமாக இருக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் வேத பாகங்களை திருப்பிக் கொள்வோமாக. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். வேதம் சொல்கிறது, வார்த்தை கொண்டு வசனம் சொல்கிறது. அவர் ஆரம்பத்திலே 1ஆம் வசனம் மறுபடியும், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து தன் சீசரிடத்தில் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து 35-36 வசனங்களை வாசிப்படி சொல்கிறார், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் நானே. I am the bread of life. 43ஆம் வசனத்தில் தொடர்ந்து நீங்க வாசிக்க சொல்கிறாரு, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் நானே.
உடைய முற்பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள், மரித்து போனார்கள். என்னை புசிக்கிறவன் மரிக்காமல் என்றென்றைக்கும் வளரும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வார்த்தைகளை தியானம் செய்யும் போது, அந்த வார்த்தைகள் நமக்குள் வரும் போது இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகிறார். அப்போ வார்த்தையான கடவுள். இன்னொரு மறுபடியும் யோவான் எழுதின நாம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து வருவோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்படின்னு சொன்னா, பிதாவை ஒரு காலம் ஒரு நாளும் ஒருவனும் கண்டதில்லை அப்படின்னு அவருடைய மடியில் இருந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையான கடவுள் தான் அவரை வெளிப்படுத்துகிறது. வாசிங்க 3 வசனத்தை வாசிங்க. 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. போதும். சகலம் அவர் மூலமா உண்டானது. எப்படி அர்த்தம் எப்படி அது அப்படின்னா, வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் உருவாக்கினார். வார்த்தை இல்லாமல் ஒன்றையும் உருவாக்கவில்லை. அப்போ வார்த்தையை கொண்டவர் உருவாக்கினபடியால், வார்த்தையை கொண்டவர் உருவாக்கினார் என்று சொன்னால் இயேசுவை கொண்டுதான் உருவாக்கினார். அப்போ வானங்கள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் போது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் போது அங்க என்ன நடந்தது? வெளிச்சம் உண்டானது. என்ன நடந்துச்சுனால், அப்போ வார்த்தையாகி இயேசுவை கொண்டுதான் வார்த்தை உபயோகித்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை உபயோகித்துத்தான் சிருஷ்டிகளை ஆண்டு சிருஷ்டித்திருக்கிறார் என்று விளக்கம் வேதம் சொல்லுது. தொடர்ந்து கீழே அப்படி வாசிங்க வசனத்தை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னு ஆண்டவர் வாயை திறந்து பேசினார். வார்த்தை கொண்டு தான் உருவாக்கினார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினார். உருவாக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் சிருஷ்டிகளும் அவர் இல்லாமல் உருவாக்கப்படவில்லை. அவர் தான் மூல காரணம். தொடர்ந்து கீழ்வாக்கத்தை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதம் சொல்கிறது அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன். அப்படின்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன் ஒரு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்கிறேன், இல்ல ஒரு மரம் உண்டாக கடவுது என்று சொல்கிறேன், இல்லை என்று சொன்னால் ஒரு மிருகம் உருவாக கடவுது என்று சொல்கிறேன். ஏதாவது நான் வார்த்தையை உபயோகித்து நான் சொல்லும் போது அது நடக்காது. ஏன் நடக்காது? வேதம் சொல்ல அவருக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன். அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லும் போது அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தபடியா அந்த சிருஷ்டி அப்படியே உருவாக்குது. அப்போ அவருக்குள் ஜீவன் இருந்தது. வசனத்தை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்படின்னு சொன்னா, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. ஜீவன் தான் எல்லாவற்றையும் உருவாக்கி. சரி, நாம் கடந்து போவோம். கொலோசியர் 1:11 வசனத்துக்கு. இப்பொழுது நாம் உருவாடி கொண்டிருக்கிற அதாவது விஷயம், அதாவது சப்ஜெக்ட் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மீது மனிதர்கள் மீது எவ்வளவு இரக்கமே நிச்சயம். மனிதர்கள் மேல் ஆண்டவர் ஏன் இவ்வளவு இரக்கத்தை, மனிதர்களாக இருக்கிற நம் மீது ஏன் இவ்வளவு பெரிய அன்பை அவர் வைக்க வேண்டும், அதை குறித்து தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 17 வசனம் கொலோசியர். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர் என்று சொன்னால், ஆங்கில வேதம் சொல்லுது the first born over all creation. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு முதல் படைப்பு, முதல் சிருஷ்டி. வாய் திறந்த உடனே அந்த வார்த்தையில் இருந்த ஜீவன், உயிர், அதுதான் அந்த சிருஷ்டிப்பு, மகிமை தான் இயேசு. அப்போ வார்த்தையான கடவுள். அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார் முஸ்லிம்கள். அல்லாஹு அக்பர் என்று சொன்னா கடவுள் வார்த்தையாக இருக்கிறார்.
God is word, the word is God. அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையானது தேவன் தான். Hallelujah. அப்படின்னு சொன்னா the word of God is not a creation. The word of God is a creator. கர்த்தருடைய வார்த்தை என்பது அது சிருஷ்டிப்பு அல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்பது சிருஷ்டிகருடைய நாயகர் அவர்தான். வார்த்தையான கடவுள் தான் சிருஷ்டிப்பின் மூலம். அடுத்து வாசிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. போதும். அவருக்குள் எல்லாம் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த வார்த்தைக்குள்ளதான். அந்த வார்த்தை விட்டுட்டு அவர் வேற எந்த வழியாய் ஒரு சிருஷ்டிக்கவில்லை. வார்த்தைகளை தான் பயன்படுத்தினார். இயேசுவாகிய வார்த்தையாகிய அவருக்குள் தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அடுத்து பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் அவருக்குள்ள நிலை நிற்கிறது. அப்படின்னா சிருஷ்டின் எல்லா சிருஷ்டிகளை ஆண்டவர் உருவாக்கிறது இயேசுவுக்காக, இயேசுவுக்குள். அந்த வார்த்தையாக இயேசுவுக்காக, இயேசுவுக்குள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். தொடர்ந்து வாசிங்க. 18 வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேரும் ஆனவர். அவர் எல்லா படைப்புக்கும் சிருஷ்டி சொன்னால் பிதாவாகிய தேவன் அவர் அப்படியே இருந்தவர் சதா காலங்களில். அவர் சிருஷ்டி கிடையாது. அவர் சிருஷ்டி கர்த்தர். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அவர் அப்படியே இருந்தவர். அவர் அந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கும் போது தன்னுடைய ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்பி தன்னுடைய வார்த்தையை கொண்டு இயேசுவை கொண்டு அவர் சிருஷ்டிக்கும் போது முதல் பேரானவர் இயேசு கிறிஸ்து. சரி, இப்பொழுது நாம் கடந்து போவோம். எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம். நாம் இப்பொழுது தியானம் செய்து கொண்டிருக்கிற வசனம் என்னவென்று சொன்னால், மனிதர்களாக இருக்கிற நம் மீது ஆண்டவருடைய அன்பு இரக்கம் ஏன்? சரி, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்பொழுது நாம் வாசித்தோம் 1:15 இயேசு கிறிஸ்து தான் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம் ஒன்று. அடுத்து அவர் எல்லா சிருஷ்டிக்கும் முதல் பேரானவர். அப்படின்னா he is the first of all creation. அப்போ ஆண்டவர் படைக்கிற எல்லா படைப்பிலும் முதலாக உருவாக்கப்பட்ட அந்த வார்த்தை பயன்படுத்தின அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, 4 வசனம் மறுபடியும் வாசிங்க தெளிவாக. தமக்கு முன்பாக என்று சொன்னால் தமக்கும் தம்முடைய பிதாவுக்கும் முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், நாம் எப்படியா இருக்கணும்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். குற்றம் இல்லாதவர்களாய் நாம் இருக்கபடியா மனிதர்களாய் இருக்கிற நாம். அப்போ நாம் குற்றம் இல்லாதவர்களாய் இருக்கபடி தேவனுக்கு முன்னே பரிசுத்தராய் இருக்கபடி நம்மை போல் எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்னே பரிசுத்தராய் இருக்கிறாரோ அப்படி நாமும் பரிசுத்தராய் இருக்கபடி நம்மை வாசிவசனத்தை அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நாம் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் அதாவது முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனத்தை 8ஆம் அதிகாரத்துல ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது.
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? 29 வசனம் என்ன சொல்கிறது? 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு முதல் பேரானவர்களா இருக்கும் நம்முடைய சகோதரர்கள் அப்படின்னு சொன்னா யார்? மனிதர்களா இருக்கிற நாம் சகோதரர்கள் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார். எப்படின்னு சொன்னால் அவர் மனித அவதாரத்தில் மனிதனை போல் பிறந்தவர். அவர் நம்முடைய சகோதரனாக எண்ணப்படுகிறார். அல்லேலூயா. 30 வசனம். எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை முன்குறித்தார். முன்குறித்து என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதை குறித்து for new என்று சொல்கிறது ஆங்கிலம். he predestined, he also called, predestined என்று சொல்லி for new என்று சொல்லுகிற சில விளக்கங்கள் உண்டு. என்ன சொல்றது? முன்குறித்தாரோ குறித்தார். முன் குறிப்பதுனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? முன்னமே அவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன குழந்தை பிறக்கும் போது, ஆண் குழந்தை பிறக்கும் பிள்ளை, பெண் குழந்தை பிறக்கும் போது தாய் தகப்பன் அதை கேட்டு ஐயோ நம்ம பிள்ளை 18 வருஷம் 20 வருஷம் அது திருமணத்துக்கு படிப்புக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி இது முன் குறித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏதோ ஒரு அவங்களால முடிந்த ஒரு பணத்தையோ ஒரு தொகையோ ஒரு பணத்தையோ ஒரு ஆஸ்தியோ ஒரு சொத்தையோ அந்த பேர்ல சேர்த்து வைக்கிறாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து வேதம் சொல்கிறது எவர்களை முன் குறித்தார் என்று சொன்னார் நம்மை அவர் முன் குறித்தார். நம்மை தெரிந்து கொண்டார். எப்ப தெரிந்து கொண்டாரு? நாம நினைக்கிறோம் நாங்க இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை தெரிந்து கொண்ட பிறகு, பாவ மன்னிப்பு நாம் ஆண்டோடத்துல பெற்றுக்கொண்ட பிறகு, நாம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நாம் ஆண்டோட பிள்ளையாய் மாறி விடுகிறோம் என்று சொல்லி நாம் நினைப்பது ஒரு பக்கம். ஆனால் வேதம் சொல்லுது எவர்களை முன்குறித்தார். அப்படின்னு சொன்னால் முன் குறிப்பது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் முதல் சிருஷ்டியா. வேதம் சொல்கிறது நாம் குற்றமற்றவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கும்படி, தேவனுக்கு முன்னே குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி நம்மை எப்ப முன் குறித்தாரா? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம முன் குறித்திருக்கிறார். அப்படின்னா யாரும் பிறக்கவில்லை, உலகமே சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவருக்கு இருந்தது. நிச்சயமா வானங்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. சிங்காசனங்கள் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாமும் அவருக்குள்ளே அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்துவுக்குள் எல்லா சிருஷ்டிகளுக்கு முன்னே மனிதனை ஆண்டவர் முன்குறித்து தெரிந்து யாருக்குமே அது தெரியாது. எவ்வளவு பேர் நினைச்சா கிறிஸ்துவ ஆயின பிறகுதான் அவங்க எல்லாம் அழைச்சிருக்க, அவங்கள ஆசீர்வதிச்சிருக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தெரியாம. ஆனா எல்லா ஜாதி ஜனத்திலும் கர்த்தர் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார். அது உலக தோற்றத்துக்கு முன்னமே. நிச்சயமா. அதுதான் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சீடர்களை பார்த்து தம்மை பின்பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம் இப்பொழுது ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தெரிந்து கொண்டுள்ள 10 வருடங்களாகலாம், 40 வருடங்களாகலாம், 100 வருடங்களாகலாம். ஆனால் உலகத்தின் அஸ்திபாரத்தை போடுவதற்கு முன்னே உலகத்தின் எல்லா சிருஷ்டிகளை, பிசாசி, பரலோகத்தின் தேவதூதர்களை எல்லாவற்றையும் அவர் உருவாக்குறதுக்கு முன்னே மனிதன் மேல் அவர் இறக்க வைத்தார். நம்மை முன்குறித்தார். நீ என்ன சொல்றது? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்திருக்கிறார். இப்ப நம்ம அழைப்பு தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அப்பவே நம்ம தெரிந்து கொண்டார் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. என் பிள்ளை அதனால சொல்ல 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் யோவானிலே, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்க்கின்றன, அவைகள் என்ன பின் செல்கின்றன. என்ன சொன்னப்ப உதாரணம் சொல்றேன். நம்ம ஒரு 10 கோழி வளர்த்திருக்கிறோம், 10 ஆடு வளர்த்திருக்கிறோம், இல்ல 4 நாய் வளர்த்திருக்கிறோம். சின்ன வயசுல மாதிரி கோழிகளால் வளர்த்த பழக்கம் உண்டு. அப்போ ஒரு 20, 50, 100 கோழி ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கோம். அந்த பக்கத்துல வீட்டுக்காரங்க ஒரு 5 கோழி இருக்கும், 2 ஆடு இருக்கும். அவங்க அந்த ஆடை கூப்பிட்ட உடனே, அந்த கோழி கூப்பிட்ட உடனே அவங்க சத்தத்தை அது கேட்டு அப்படியே ஓடி வரும். நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது
அவங்க எந்த விதத்துல எப்படி கூப்பிடுறாங்களோ தன்னுடைய ஆடுகளை வளர்த்த அந்த பறவைகளை, அதே போல நாங்களும் அதே மிமிக்ரி பண்ணி அதே போலவே நாங்கள் ட்ரை பண்ணி வாய்ஸ் அதே போலவே வச்சு கூப்பிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஆடு அந்த கோழியை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காது. சில விதத்தில் சில வீட்டுகளை பாருங்க, நாய்கள் வளர்த்திருப்பாங்க, அவங்க வீட்டில் ஆட்டோ இருக்கும், ஸ்கூல் இருக்கும், இல்லை மோட்டர் சைக்கிள் இருக்கும், அந்த நாய்கள் படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறோம். நாமே அநேக விதத்தில் நாம் ஏமாந்து போகிறோம். ஒருவேளை எங்க வீட்டுக்கார் வண்டி இருக்கமா, ஒருவேளை மகனுடைய வண்டி இருக்கமான்னு ஏமாந்து போகிறோம் அந்த வண்டியுடைய சத்தத்தை கேட்டு. ஆனால் ஆடுகள் நாய்கள் குறித்து பார்க்கும் போது அந்த 10 ஆட்டோ 10 டூ வீலர் போனாலும் அதை தூக்கி கொண்டே இருக்கும். ஆனா அந்த தூரத்தில் வரும்போது அந்த எஜமானுடைய வண்டியை கேட்ட உடனே இது அந்த இடத்துல எழுந்து ஓடும். அப்படி என்னன்னு சொன்னா அந்த எஜமானுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அந்த தெளிவு அவர்களுக்கு உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அநேக வருடங்களுக்கு பின்னே HMV என்று சொல்லி His Master's Voice என்று சொல்லி ஒரு ரெக்கார்டிங் CD, சினிமா சிடிகோ மற்ற பாடலுடைய சிடிகள் காம்பேக்ட் டிஸ்க் என்று சொல்லி, அந்த காலத்தில் டிஸ்க் போட்டால் தான் பாட்டு வரும். அதில் ஒரு முள்ளு போடுவாங்க, அந்த முள்ளு ஓடினா பாட்டு வரும். இப்போல்லாம் சிடி வந்து இப்போ கேசட் வந்து அந்த இடத்துல ஒரு HMV His Master's Voice என்று சொல்லி உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு சிடி ஃபேக்டரி இருக்கு, கம்பெனி, பெரிய கம்பெனி. அதில் தான் அநேக சினிமா பாடல்கள், பழைய பாடல்கள், பழைய எல்லாம் செய்திகள் எல்லாம் அதில் தான் வரும். அப்பொழுது அந்த இதுக்கு முன்னே ஓல்டு கிராமோஃபோன் என்று அழைக்கப்படுகிற ஒரு எக்காலத்தை போல் இருக்கும் அந்த பழைய காலத்து. அதுக்கு முன்னே ஒரு நாயை உட்கார்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்திருக்கோம் படைகளில். அது என்ன வந்துச்சுனால் அந்த HMV Master's Voice என்று சொல்கிற அந்த எஜமான் ஒரு நாயை வளர்த்து கொண்டிருந்தார். வளர்த்து கொண்டு இருக்கும் போது அந்த எஜமான் மரித்து போனார். மரித்து போன பிறகு இந்த நாயை வீட்டில் இந்த நாய் வந்து பல நாட்களாய் போஜனமே புசிக்கல. எஜமான் மரித்து போனாங்க, சாப்பிடாம ரொம்ப துக்கமா வேதனையாய் அப்படியே கண் கலங்கி அப்படியே விழுந்து 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 போய் கொண்டிருந்தார். இதை எப்படி சரிப்படுத்துவதற்கு சொல்லி இந்த மக்களுக்கு யாருக்குமே அது புரியல. அப்பொழுது அவர் பேசி உறவாடின ஒரு தட்டை, ஒலி தட்டை, அந்த சீடியை போட்டு விட்டாங்க. போட்டு விட நாய் ஓடி வந்து அந்த சத்தத்துக்கு முன்னால் அப்படியே உட்கார்ந்ததை இனிமையா மரித்து போன அப்படின்னு சொன்னா அதுதான் ஆண்டு சொல்கிறார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்க்கின்றன, அவைகள் என்னை ஏன் சொன்னா நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து உடனே ரட்சிக்கப்படுகிறோம். சில மக்கள் எத்தனையோ வருடங்களாகிறது தம்முடைய பழக்கங்களை விட்டு தம்முடைய பாவங்களை விட்டு அவர்கள் ஆண்டவரிடத்தில் வர்றது ரொம்ப கடினமா இருக்கிறது. நாமும் இப்பேற்பட்ட காரியங்களுக்கு அநேக தடவை வாசித்து கண்டித்து ஜபிக்கிறோம். ஆனால் அப்பொழுது கூட அவர்கள் வருவது தாமதிக்கின்றது. நாம் உடனே கடந்து வருகிறோம். சில மக்கள் உடனே ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவர்கள் அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டபடியா அத்தாண்டு சொன்னார், என் ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்றன, அவைகள் என்னை பின் செல்கின்றன சொல்லி. அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் எல்லாம் சிருஷ்டிப்புக்கு முதலான சிருஷ்டிப்பாய் காணப்படுகிறாரோ அவருக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நாம். ஒரு உதாரணத்தை நான் கொடுக்க இஷ்டப்படுகிறேன். நாம் சாதாரணமாக ஒரு தாய் அடிக்கடி சொல்கிற காரியம், ஒரு தாய்க்கு தன் பிள்ளை மேல் எப்பொழுது அன்பு உருவாக்குவது தெரியுமா? ஒரு குழந்தை மேல், ஒரு தன் பெற்றெடுத்த குழந்தை மேல் தாய்க்கு எப்பொழுது அன்பு உருவாக்குவது தெரியுமா? சொல்ல முடியுமா? நினைக்கிறேன் அந்த அவன் நினைக்கிறாங்க, எனக்குள்ள ஒரு வித்து, ஒரு குழந்தை உருவாகி கொண்டிருக்கிறது. நினைக்கும் போது அந்த தாயுடைய பாசம் அந்த குழந்தையின் மேல் போகிறது. அதுதான் தெரிந்து கொள்கிறது, முன் குறித்து சொன்னால் அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கர்வம் தரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளே முன் குறிக்கப்பட்ட நாம் எப்பொழுது முன் குறிக்கப்பட்டோமோ அப்பொழுதே ஆண்டுடைய அளவில்லாத அன்பு, பாசம், இரக்கம் நம்ம உருவாக்குறது முன்னாடியே நம்ம அன்பையும் இரக்கத்தையும் வைத்துதான் நம்ம நிச்சயமா. அதற்காக தான் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் பேசினார். அவர் சொல்ல, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். அதுக்காக தான் முன் குறிக்கப்பட்ட இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே
அவனால் கீழ்ப்படிய முடிந்த காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டுடைய அழைப்பு இருந்தது, ஆண்டுடைய முன் குறிப்பு அவருக்கு. முன்குறித்து அவர் அழைத்ததுனாலதான் அவர் கூப்பிடும் போது அவர் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வந்தார். நிச்சயமா இது ரகசியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், என்னால கீழ்ப்படிய முடியவில்லை என்று சொல்லி நினைக்கிறோம். இது கர்த்தருடைய செயல். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். முன்குறித்து தெரிந்த தெய்வம் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அழைப்பின் மூலமாய் அவர் பின்னே நாம் வரும்படி அடுத்து என்ன ஒரு பதவி கொடுத்திருக்கிறார் நமக்கு, அப்படின்னு சொல்கிறது. அந்த வசனத்தின் வாசத்தை நடமா இருக்கு. 4ஆம் அதிகாரம், இதே ரோமர் 4ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்கள். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானாகி மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. நீங்க சொல்றது ஆபிரகாம் உண்மையான நீதிமானா இல்லைன்னு அவனுக்கு எப்படி நீதி வந்ததுன்னு சொன்னா, அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிக்க போது. அப்போ இந்த விசுவாசம் எப்படி வருகிறது? இப்படி 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து சீக்கிரமா நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த காரியங்களை நம்ம முடித்துக் கொள்வதால இருக்கும். இப்படி 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அல்லேலூயா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சுற்றிலுள்ள நீதிமான சாட்சிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு சஞ்சரித்து விசுவாசத்தில் வாழ்ந்த மக்களுடைய சாட்சிகள் மேகத்தை போல் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாரமான அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த 2ஆம் வசனம் மறுபடியும் முதல் வசனம் 2 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை துவக்கிறவர் அப்படின்னா அர்த்தம், விசுவாசத்தை துவக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் அப்படின்னு சொன்னா, விசுவாசம் இருந்தது யாருக்கு? அவர் எப்படி வந்தது விசுவாசம்? விசுவாசத்தை துவக்கிறவர், விசுவாசத்தை ஆத்தர் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்கிறது. விசுவாசம் என்னும் வித்தை, விசுவாசத்தை வைக்கிறவர். நமக்குள்ள விசுவாசம் வர்றதுக்கு காரணமே அதுக்காக 4ஆம் அதிகாரம் சொல்லுது, நாம் எதை குறித்து தேவனுடைய சமூகத்தில் மேன்மை பாராட்ட முடியாது. நான் நீதிமான் இருக்கிறேன், நான் 8 மணி நேரம் ஜெபம் பண்றேன், நான் ஒரு பாவமை செய்யறது சொன்னா அதெல்லாம் நீதியின் காரியங்கள் அல்ல. தேவனுக்கு முன்னே, தேவனுக்கு முன்னே ஆபிரகாம் எப்படியாக நீதிமான் ஆக எண்ணப்பட்டான் என்று சொன்னால், தேவன் சொன்ன வார்த்தை அவன் கீழ்ப்படிந்தார். இப்ப என்ன சொல்றது? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற. அப்ப இயேசு தான் நமக்குள்ள விசுவாசத்தை வைக்கிற, விசுவாசம் என்னும் வித்தை வைக்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. வாசித்த 4ஆம் அதிகாரத்தை வாசித்து முடிப்போம். 4ஆம் அதிகாரம் ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட
ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அப்போ ஏன் ஆபிரகாம் விசுவாசித்தார்? ஏன் ஆண்டவரை ஆபிரகாம் விசுவாசித்தார்? ஏன் ஆண்டவரை ஆபிரகாம் நேசித்தார்? காரணம் என்ன? இது காரணம் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர், அதாவது துவக்கிறவர், முடிக்கிறவர், அந்த விசுவாசம் என்னும் வித்தை நமக்குள் வைத்து முன் குறித்தபடியால் தான் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால், மனிதன் மேல் ஆண்டவர் இவ்வளவு அன்பு வைக்க காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில், இந்த 20ஆம் 22ஆம் நூற்றாண்டில் தேவன் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து நம்ம இந்த பூலோகத்தில் அனுப்பியிருக்கிறாரே ஒழிய, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் அளவில்லாத நேசத்தை நம் மீது வைத்திருக்கிறார். அந்த கீழ்ப்படியும்படி நமக்குள்ள அவர் விசுவாசத்தின் வித்தை அவர் வைக்கிறவர். அவர் வைத்த விசுவாசத்தின் வித்து தான் நம் மீது இருந்த அன்பு. அதுதான் அழைப்பை கீழ்ப்படையும் போது, விசுவாசிக்கும் போது நமக்கு அது நீதியாய் எண்ணப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா அப்போ ஆண்டவர் நம்மை நேசித்தது எப்படின்னு சொன்னார்? இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுக்கத்தக்கதான். அவருடைய, அதாவது அன்பு, தேவன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அன்பை சொன்னார் ஒரு வார்த்தையினால், ஆனால் அந்த அன்பை அவர் என்ன பண்ணினார்? வெளிப்படுத்தினார். ஆனபடியால் தான் அவர் சொல்லும், என்னை உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்ன மட்டுமே நீ ஆராதிக்க வேண்டும் என்று சொல்றார். ஏன்னு சொன்னால், அவர் நமக்காக இவ்வளோ திட்டங்களை இட்டு உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய முழுமையான அன்பை நம் மீது அவர் வைத்தபடியா நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், நீயும் முழு இறுதியும், முழு ஆவி, முழு பலத்துடன், முழு சிந்தையுடனே தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவரையே நீ ஆராதித்து பணிந்து கொண்டு செவிப்பாயாக, எச்சரிக்கை என்று சொல்கிற வார்த்தையை அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். அப்படின்னு சொன்னா, அவரை மாத்திரமே நாம் ஆராதிக்க வேண்டும். சிலை வழிபாடு குறித்து நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால், நம்மை தெரிந்து கொண்டு நமக்காக இரத்தத்தின் ஜீவனை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளா ஆக்கி கொண்டு தேவனுக்கு முன்னே பரிசுத்த குற்றமற்றவர்களாய், அன்பில் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நிற்கப்படி நம்மை தெரிந்து கொண்ட தேவனை மாத்திரமே நாம் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய அன்பை தேவனுக்கு வெளிப்படுத்துவதுதான் இந்த ஆராதனை. அதற்காக தான் ஆண்டவரை வைத்து மற்ற காரியங்கள் நாம் வழிபடக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் திட்டம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமையான காரியம்! கர்த்தர் மனிதர்களை உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறித்து தேர்ந்து கொண்டது நிமித்தம் அவர் இத்தனை அன்பும் இரக்கும் மனிதர்கள் மீது வைத்து அவர்களை அழைத்து அவர்கள் நீதிமான்களும் ஆக்கி ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தர் மனிதர்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்கு அளவே இல்லை. அதுதான் சொல்றேன், அளவே இல்லாத ஒரு இரக்கத்தையும் அன்பையும் மனிதர்கள் மீது வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற இரக்கம் எவ்வளவு பெரியது, எதற்காக நம்ம மீது இரக்கத்தை வைத்தாருன்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டது நிமித்தம் நம்மளை அழைத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம் கர்த்தர் எத்தனை நல்லவரும் பெரியவருமா இருக்கிறார். கர்த்தர் இதுவரையிலுமாக நம் மீது வைத்த இரக்கத்திற்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, மறைபொருள்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக, உபயோகமா இருக்குன்னு நான் நம்புறேன். கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.